அருகே ராமேஸ்வர மீனவர்கள் 3 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நடவடிக்கை. தேனி, விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்வித்த மழை. கோவையில் சூறை காற்றுடன் மழை பெய்ததால் மின் கம்பங்கள் சேதம். சென்னையில் டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அண்ணாமலை உள்ளிட்ட 107 பேர் மீது வழக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுவோம் என அண்ணாமலை உறுதி. சென்னையில் தமிழிசையுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் மயக்கம். மாலை 6 மணிக்கு பிறகும் காவல்துறை விடுவிக்காததால் பாஜகவினர் வாக்குவாதம். திமுகவின் பி டீம் தான் விஜய் என அண்ணாமலை விமர்சனம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்யும் விஜய்க்கு மக்கள் பிரச்சினை பற்றி என்ன தெரியும் என்றும் கேள்வி. அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு ஒற்றுமையாக இருப்பதாக பதில். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. குரல் வாக்கெடுப்பு மற்றும் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடந்த நிலையில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. வாகனங்களுக்கு தீ வைப்பு பாதுகாப்பு கருதி 144 தடை உத்தரவு. பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வேண்டுகோள். வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசிக்கு கும்பமேளா தீர்த்த கலசத்தை வழங்கி வாழ்த்திய பிரதமர் மோடி. டெல்லியில் நடந்த சந்திப்பின் போது துளசி மாலையை பிரதமருக்கு அன்பளிப்பாக வழங்கிய துளசி. காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசி உடனான சந்திப்பின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ரஷ்ய அதிபர் புதின் இன்று தொலைபேசியில் உரையாடல். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஐபிஎல் தொடரில் முதன்முறையாக கேப்டனாகும் ரஜத் பட்டிதருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ள விராட் கோலி. ஆர்சிபி கேப்டனாக ரஜத் பட்டிதர் நீண்ட நாட்கள் பயணம் செய்வார் என்றும் பெருமிதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.